ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வியூஸே போகல, என்னன்னே தெரியல. வாய்ஸில் ஒரு பிரச்சனை, அதனால சரின்னு சொல்லிட்டு அதில் வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சிஎஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் இது வேறு வீடியோ, செம்மையாக இருக்கும் பாருங்கள் என் கூட சேர்ந்து. இப்போ வந்து பவரை போட்டு சரின்னு சொல்லிட்டு என் டீம் விட்டு இங்கே தனியாக வந்துட்டேன். இங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு எனிமி கூட இல்லை. சரி அங்கே போய் ஒழிஞ்சிக்குவோம், வருவாங்க, அதுக்கப்புறம் எனிமீஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்துட்டு நல்லா பண்ணி உட்காந்துட்டேன். அது ஒரு ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அது வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கிட்ட ஒருத்தன் கூட வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாம், போய் எவனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட வேறு கன் வேறு இல்லையா, ஒழுங்காக வேறு கன் வாங்காமல் வந்துட்டேன். அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொருத்தவனை வந்து அடிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள் ஹச்பி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அந்த அளவில் வந்து நான் அடிச்சுட்டு அவனை வந்து ஒரு போட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட இந்த கன்னை எடுத்துகிட்டு போனேன். எவனாச்சும் சிக்குவியானான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன். இங்கிட்டிருந்து ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான். சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுங்களாட்டி நான் செத்து போயிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை பார்க்கலான்னு பார்த்தா அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகே அடுத்த ரவுண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டில் கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா P90 இல்லை. சரின்னு சொல்லிட்டு UMP எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை, வாங்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ க்ளோவால் முன்னாடி எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நானும் இந்த தடவை வரித்தனமாக அடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் ஏஸ் அடிக்கணும்னு நினச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன். சரி இப்படி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என் டீம்மேட் என் கூட வந்தியான். சரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அப்படியே போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் முன்னாடி போவோம் அப்படின்னு பார்த்து இங்கிட்டு வேறு எங்கள் அண்ணன் நின்றுட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு சுட்டுட்டு இருக்கட்டும், நம்ம சுற்றி போய் அடிக்கலான்னு பார்த்தா ஒரு கீழே குதிச்சிட்டான். சரி விட்றா நம்ம அடிச்சிருவோம், அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் ஒருத்தனை கூட காணோம். அப்புறம் ஒருத்தனை பார்த்து சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சுட்டேன், ஹெட்டே வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு தேனியா அவனையும் நல்லா அழுத்தி அடித்து பிடிச்சிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட வந்து அவனை அடிச்சுட்டு அப்புறம் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் லூட்லாம் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்தால் ஹெல்ப் மீன் ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றலான்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டேன். அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கப்ப அங்கிட்ட ஒருத்தன் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்தா அவங்கள இது போட்டுட்டு இருந்துச்சான். நான் வேறு டக்குன்னு சுட்டுட்டு இருந்தேன், அவன் டக்குன்னு போட்டியான். அதுக்கப்புறம் பார்த்தா எப்படியோ அவனை என் டீம்மேட் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு. சரி பரவாயில்ல நம்ம தானே ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி எல்லா கன்னையுமே வாங்கலான்னு பார்த்தா எல்லா கன்னுமே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு ப்ளேஸ் பார்த்தே நான் தான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். ஓகே சரி விட்டுலாம், இந்த தடவை கண்டிப்பாக அடிக்கிறோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், இது கலையிற வரையும். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறதா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம எல்லா வீடியோவும் போடலாம் ஓகேங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நின்று ஸ்கேட்டிங் புட்டில் தான் இங்கிட்டு வந்து நின்று இப்போ எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்னு ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு எனிமீஸ் விடாமல் ஒரு எனிமீஸ் கூட இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் முன்னாடி போகலாம், இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். அவங்க ஒருத்தன் இருந்தான், அவனை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அவனையும் சுட்டு கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் டீம்மேட்டும் என் கூட இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து 2 பேர்த்த போட்டோம். அப்புறம் 2 பேர்த்தையும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு இங்கிட்ட ஒருத்தன் கூட இல்லை, எங்கிட்ட ஒருத்தன் இருந்தியா அவனையும் என் டீம்மேட்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமையும் முடிச்சாச்சுலாம் பார்த்தா திருப்பி சுட்டாச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கேமையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி பார்த்தா இப்போயும் நான் தான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு 4வது ரவுண்ட் வந்துடுச்சு. இந்த தடவை அடிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் 2 ரவுண்டு அடித்தோம்னா நம்ம தான் பூயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவையான கன்லாம் எடுத்துகிட்டு கன்லாம் இருக்கானே இருந்துச்சுல மற்றதெல்லாம் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தேன்.
அப்புறம் மக்களே, நம்ம வீடியோலாம் யாருமே பார்க்க மாட்டீங்க, ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோக்கா யாருமே பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து குதிச்சா இங்கிட்டு ஒரு இது. அது முடிச்சுட்டு இங்கிட்டு வந்துடுறேன். இங்கிட்டு வந்தால் ஒருத்தனை கூட காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுது. அவனை போட்டு அடிச்சுன்னு வச்சேன், அவன் செத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு கில்லை கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தேன். இங்கிட்ட ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். அவனை போனவங்களாட்டி நான் செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப்மின்னு கூப்பிட்டேன். யாருமே வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டு இங்கிட்ட ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாரு. அங்கிட்டு நான் சுட்டவனா அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தியான். அடைச்சா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் டீம்மேட் பார்த்துட்டு இருந்தேன். அவர் இப்படி சுற்றி அப்படி போய்கிட்டு இருந்தார். அங்கிட்ட ஒருத்தன் அவர் சுட்டார். சுட்டு முடிச்சிட்டாரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, எப்படியாச்சும் அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சிட்டே இருந்தோம். அடிச்சிருவாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா இவர் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாருன்ட்டு அப்படியே சுட்டாரு. அப்படியே போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் ப்ரோ, எப்படியாச்சும் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட மெடிக்கேட் சுற்றிட்டு இருந்திருக்காரு. இவன் போட்டு சரி விடுங்க, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவையான கன்னில் நானும் பார்த்தேன். நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தேன். நானும் தேவையான கன்லாம் வாங்கிட்டேன். ஷார்ட் ரேஞ்சுக்கு MP40யும் லாங் ரேஞ்சுக்கு P90யும் வாங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் போர்டு க்ளோவாலும் வாங்கிட்டு இந்த தடவை எப்படியாச்சும் அடிக்கணும், அவங்கள எல்லாத்தையும் அடித்து ஏஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மக்களே ப்ளீஸ் இப்போ வரையும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல, இன்னும் நல்ல நல்ல வீடியோவாக போடுவேன்ல. சரின்னு சொல்லிட்டு நாமளும் இப்படி வந்து அடிக்கலான்ட்டு எப்பயும் மலை மேலே ஒருத்தன் இருப்பியால அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். ஆனால் அவன் என்னை அடிச்சிட்டான். நான் கேர்லெஸ்ஸாக போனது தான் என் தப்பு. இதே மாதிரி நீங்களும் கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க, எதையுமே கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு இதோட விளையாடுனா எங்கேயுமே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டா அவனை ஒருத்தன் போட்டான். அவனை ஒருத்தன் சாகடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் சாகடிச்சிட்டான், அமௌண்ட்லாம் போட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சரி இன்னைக்கு அவனை நான் சுட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த தடவை அவனை சுடலை, அவ்வளோதான் அப்படின்னு எமாட்டாடா போடுற எமோட்டு இன்னைக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லலான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான எல்லாமே கன்னு, ஸ்கேட்டிங் போர்டு, க்ளோவால் எல்லாமே வாங்கிட்டு போய் அவனை இன்றைக்கி சுடாமடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அப்படி போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இப்படி வந்து எனிமீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனிமீஸும் வருவாங்கன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்மளே போயிடலாம், அவங்களுக்கு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி அடிச்சு தூள் கிளப்ப போகிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போய் அடிச்சுட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் கூட்டமாக வந்துட்டாங்க. அவளை அடிச்சுட்டு ஒரு தடவை இவள் தான் என் டீம்மேட்டை சுட்டா. அவளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா உண்மையாக வந்துட்டு இருந்தேன். சரி இங்கே இருந்ததுனால அவனை சுட்டுட்டேன் எப்படியோ. அப்புறம் பார்த்தா ஜோனுக்குள்ளே போய் நான் செத்து போயிட்டேன். சரி எப்படியாச்சும் அடுத்த தடவை இல்லைன்னு பார்த்தா மேட்சே முடிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் அவுட் தான் ஆனோம். புயா அடிக்க முடியல, பரவாயில்ல. ஆனால் இந்த டைம் நான் சூப்பராக விளையாண்டுருந்தேன். ஓகே பாய். என்ன ஒரு ஸ்டார் தான் குறைஞ்சி போச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அடுத்த டைம் புயா அடித்து 2 ஸ்டார் புயா அடிச்சுட்ருலாம். நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கோங்க, டக்குன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஓகே பாய்.